الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد بسم الله الرحمن الرحيم واذكرن ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة إن الله كان لطيفا خبيرا. கண்ணியமான மேலான உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, காலையிலிருந்து பல விஷயங்கள் முசாக்கரா செய்யப்பட்டது. ஆண்களுடைய மகாமி அமால்களை பற்றி அழகான முறையில, விரிவான முறையில அகாயங்கள் எடுக்கப்பட்டது, முறைகள் சொல்லப்பட்டது, தெளிவுகள் நாம் கண்டோம். கண்ணியமான சகோதரர்களே, ஆண்களுடைய இந்த உழைப்பை போல பெண்களுடைய உழைப்பும் மிக அத்தியாவசியமானதாக, மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. சொன்னாங்க நிஜாமுத்தீனுடைய பெரியார்கள், யாராவது ஆண்களுடைய உழைப்பு தான் முக்கியம், பெண்களுடைய உழைப்பு அவ்வளோ முக்கியம் இல்லை, அது இரண்டாம் தரத்தில் உள்ளது என்பதாக யாரு சொல்றாங்களோ மவுத்து வரைக்கும் அவங்க சௌபா செய்யட்டும், இஸ்திக்பார் செய்யட்டும் என்பதாக சொன்னாங்க. ஆண்களுடைய உழைப்பை போல 10 மடங்கு பிரயோஜனங்களை அல்லாஹ் தஆலா பெண்களுடைய உழைப்பின் மூலமாக செய்கிறார். உலகத்தில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க, பெண்களை விட பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய கல்வியல் அது பெண்களுடைய கல்வியத்தில் அடங்கி, பெண்களுடைய சீர்திருத்தம் அது பிள்ளைகளுடைய சீர்திருத்தம் அதுக்குள்ளதான் அடங்கி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அதனால சஹாபாக்கள் அவர்களுடைய ஆண்கள் மட்டுமல்ல இந்த உழைப்புல ஈடுபட்டாங்க, சஹாபாக்களுடைய பெண்களும் இந்த உழைப்புல ஈடுபட்டாங்க. சஹாபாக்கள் தீனுடைய எல்லா பகுதிகளிலையும் பரிபூர்ண தன்மை அடைஞ்சிருந்தாங்க. அதனாலதான் அவங்க ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ்வுடைய ரிவாவை பொருத்தத்தை பெற்றுட்டாங்க, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டுட்டாங்க என்பதாக சொல்லப்பட்டு தீன்ல பரிபூர்ண தன்மை அடைஞ்சிருந்தாங்க. அப்பப்ப தேவைப்பட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை திருத்தி முன்னேற்றி அறிவுறுத்தி தீன்ல உச்ச கட்டத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் கொண்டே இருந்தார். சஹாபாக்கள் ஈமான்ல பரிபூரண தன்மை, இபாதத்துல பரிபூரண தன்மை, முஆமலாத்துல, முஆஷராத்துல, அஹ்லாக்ல அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறது, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறது, தன்னுடைய குடும்பங்களோட மனைவி மக்களோட. அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மா அக்ரமஹுன்ன இல்லா கரீமுன் வமா அஹானஹுன்ன இல்லா லஈமுன். ஒரு நல்ல தங்கையான கண்ணியமான கணவர் என்றா அவர் தன்னுடைய மனைவியை கண்ணியப்படுத்துவார், தங்கைப்படுத்துவார். மோசமான இழிவான ஒரு கணவன் என்றா அப்படியானவர்கள் தான் தன்னுடைய மனைவிமார்களை கேவலப்படுத்துவாங்க, இழிவுபடுத்துவாங்க என்று சொன்னாங்க. எனவே சஹாபாக்கள் தீனுடைய எல்லா அம்சங்களிலையும் பரிபூர்ணமாக இருந்தாங்க. ஆண்களும் தான் சஹாபாக்களுடைய பெண்களும் தான். சஹாபாக்களுடைய வீடுகள் மிகவும் சின்னதுதான், சஹாபாக்களுடைய வீட்டில பொருள்கள் மிகவும் குறைவாகத்தான் இருந்துச்சு. ஆனா சஹாபாக்கள் பொறுமையுள்ளவர்களாக இருந்தாங்க. ஹாலாத்துகள் நிலைமைகள் வரும் பொழுது சகித்துக் கொள்வாங்க. ஆண்களும் பெண்களும் சாப்பாடு இல்லாம பல நாட்களை கழிப்பாங்க. அல்லாஹ்வுக்கு ஒரு நாளும் குறை சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் கிடைச்சா அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வாங்க, நன்றி செலுத்துவாங்க.
எங்களோட வீடுகள் பிரமாண்டமான விசாலமான வீடுகளாக இருக்குது. வீட்டில முழு உலகத்தில் இருக்கிற பொருட்களையும் நாங்கள் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யறதுல நிறைய குறைபாடு இருக்குது. ஆளாத்துகள் நிலைமைகள் வந்தால் அங்க பொறுமை செய்யறதுல சகிப்பு தன்மையில நிறைய குறைபாடுகள் இருக்கு. இது ஈமானுடைய தீனுடைய பலகீனமாகும். எப்போ ஒரு குடும்பத்துல தீன் பூர்த்தியாக ஆகுமோ அங்க ஒன்று சுக்ருடைய நிலைமை இருக்கும் அல்லது சபருடைய நிலைமை. சிகாயத் இருக்காது, குறை சொல்றது இருக்காது. சொன்னாங்க பெரியார்கள், ஏன் சஹாபாக்களுடைய வீடுகள் நன்றி செலுத்தக்கூடிய பொறுமையாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை புகழக்கூடிய வீடுகளாகவும் எங்களோட வீடுகள்ல சுக்ருலைன் குறைபாடு சபர்லைன் குறைபாடு இருக்குதுண்டா சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவியில என்ன விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களோ அந்த விஷயங்கள் அப்படியே வீட்டுக்கு எடுத்துக் கொண்டு வந்து வீட்டில பெண்களின் மூலமாக அதை அமல்படுத்துவாங்க, வீட்டில் அமல் செய்வாங்க. நாம மஸ்ஜித் நபவியுடைய அமால்கள் எங்களோட மஸ்ஜிதுகள்ல சரியாக செய்ததும் இல்லை, மஸ்ஜித் நபவியுடைய அமால்களை வீடுகளுக்கு நாம கொண்டு வந்து சொல்றதும் இல்லை, அதை செயல்படுத்துறதும் இல்லை. இதுதான் காரணம் சஹாபாக்களுடைய வீடுகளுக்கும் எங்களோட வீடுகளுக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு என்பதாக சொன்னார். ஹஜ்ரத் இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, மஸ்ஜித் நபவியில நடக்கக்கூடிய அமல்கள் என்னென்ன அமல்கள் அங்க நடந்துச்சோ அந்த அமல்கள் எந்தெந்த மஸ்ஜிதுகள்ல நடக்குமோ மஸ்ஜித் நபவிக்கு அல்லாஹ் இறக்கின கைதுகளை பரக்கத்துகளை ரஹ்மத்துகளை அந்த எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ் இறக்கி கொண்டிருப்பார்கள். அதனாலதான் இன்றைக்கு மகாமிய அமல்களுடைய முதாக்கரா மஸ்ஜித் நபவியுடைய அமல்கள் என்ன 24 மணித்தியாலமும் எங்களோட மஸ்ஜிதுகள் அமல்களை கொண்டு ஹயாத்தாக்கப்படும். வெறும் மஹல்லா வேற, 2ஆம் மஹல்லா, கட்டுடைய நேரம், மசூரா, தலீம், சித்துடைய நேரம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மஸ்ஜிதும் 24 மணித்தியாலம் அமல்களை கொண்டு ஹயாத்தாக்கப்படுறதுதான் மஸ்ஜித் நபவியை போல மஸ்ஜித் ஆக்குறதனுடைய அர்த்தமாகும். மேலும் இல்யாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, மஸ்ஜித் நபவியுடைய அமல்கள் எந்தெந்த வீடுகள்ல நடக்குமோ அந்த வீடுகளுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்துகளை ஹைறுகளை பரக்கத்துகளை கொண்டு வருவான். மஸ்ஜித் நபவியிலே முழு உலகத்துக்கும் ஹிதாயத்து போனதை போல அந்த வீடுகள்ல இருந்தும் அல்லாஹ் முழு உலகத்துக்கும் ஹிதாயத்துடைய காற்றுகளை செய்வான். எங்களோட வீடுகளுக்கு வார பெண்கள், எங்களோட வீடுகளுக்கு வரக்கூடிய ஆண்கள் ஹிதாயத்துடைய ஈமானுடைய அதிகரிப்போட போற நிலைமையில் எங்களோட வீடுகள் இருக்குதா அல்லது துனியாவுடைய மஹப்பத்து பொருள்களுடைய ஆசை அதை பற்றிய பேச்சோட எங்களோட வீடுகளுக்கு வந்து போற மாதிரியா எங்களோட வீடுகளை நாங்கள் அமைச்சு வச்சிருக்கோம். சஹாபாக்களுடைய பெண்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக தகாதா வந்தால் எல்லா நேரத்திலேயும் அவர் தயாராகக்கூடியவராக. அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு அப்படிப்பட்ட ஹிக்மத்தை அப்படிப்பட்ட நுணுக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். சில விஷயங்களை பல நூறு ஆண்கள் சேர்ந்து சாதிக்க முடியாத விஷயத்தை ஒரு சில பெண்களுடைய பின்றால அவர்களுடைய தூர நோக்கால நுணுக்கத்தால அந்த விஷயத்தை லேசாக சாதிக்க ஹயாத்து சஹாபால பல உதாரணங்கள் இருக்கு. ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஜஹலுடைய மகன். அவர்கள் இஸ்லாம் வானம் என்று வெறுப்போட மக்காவுக்கு கடல் பிரயாணம் செஞ்சு வெளியாகிறார். மக்காவுடைய பூமியை பார்க்க கூடாது, நஊது பில்லாஹ் இந்த முஹம்மதுடைய முகத்தை பார்க்க கூடாது, மக்காவுக்கு விரண்டோடுறார். அவர்களுடைய மனைவி உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய கணவனோட பேசி அவரை எப்படியாவது உங்ககிட்ட கொண்டு வருவேன், அவருக்கு நீங்க இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கணும், அவருக்கு எந்த கொலை செய்யாம அவருக்கு அபயம் கொடுப்பீங்களா? ஐயோ சொன்னா நான் அபயம் கொடுப்பேன், கூட்டி கொண்டுவான். சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இனிமா வந்தா ஒன்றும் செய்யக்கூடாது,
அந்த பெண்மணி மனைவி கடலோரத்துக்கு பேசி அந்த கப்பல்ல பிரயாணத்தில் இருக்கிறாரு. தன்னுடைய கணவருக்கு கையை காட்டி தன்னுடைய ஆடைய ஷோல காட்டி அவருக்கு விளங்குது. அவரு வந்து அவரோட போய் சேர்ந்து நீண்ட சம்பவம் எப்படியோ அவரை பேசி நபியாம அவங்களுக்கு அபயம் தந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நீங்க வந்து கலிமாவை சொல்லுங்க என்பதாக சொல்லி இடையில பல சம்பவங்கள் நடக்குது. வந்து நபி அவர்களிடத்துல கொண்டு வந்து நாட்டை ஏற்றுக்கொள்ள வச்சாங்க. அந்த பெண்மணியுடைய ஹிக்மத்து நுணுக்கத்தினால தன்னுடைய கணவருக்கு ஹிதாயத்து கிடைக்கும். உடன்படிக்கையுடைய சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் உம்ராவுக்காக வேண்டி வாராம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இடையில முஸ்லிமீன்கள் தடுத்துட்டாங்க. உம்ரா செய்ய உடல்ல மிக நீண்ட சம்பவம். பிறகு திரும்பி வர வேண்டிய சந்தர்ப்பம் வரும். உடன்படிக்கை நடக்குது. ஹுதைபியாவுடைய திரும்பி வார சந்தர்ப்பம். ரஹராம கலையோடும் இன்னொரு நாளைக்கு தான் உம்ராவுக்கு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய ஹராம கலையிற்காக நீங்க முடிகளை வலிச்சுக்கோங்க. சஹாபாக்கள் துடிச்சு போனாங்க. நாங்க ஏன் கோலையாகணும், நாங்க ஏன் திரும்பி போகணும்? பல வருஷங்களுக்கு பின்னால எங்க சொந்த ஊரு, நாங்க பிறந்து வளர்ந்த ஊரு, ஹிஜ்ரத் செய்த ஊரு மக்காவுக்கு வரோம், ஏன் திரும்பி போகணும்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடும் கோபத்தில் இருந்தாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல நாங்க திரும்பி போகத்தான், நாங்க ஹராம கலையத்தான், நீங்க எல்லாம் முடிகளை வச்சுக்கோ. யாரும் தயாரில்ல முடிகளை வலிக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு இருக்கிறாங்க. ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுடைய மனைவி கேட்டாங்க, என்ன யாரும் சொல்லல இவ்வளவு கவலையோடு இருக்கிறீங்க? சொன்னாங்க, எங்க கட்டளை திரும்பி போறதுக்கு ஹராம கலையிறதுக்கு முடிகளை வலித்துக் கொள்ள சொல்கிறேன். சஹாபாக்கள் யாரும் அதுக்கு வழிபடுறாங்க இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது ஒரு சின்ன விஷயமே, இதை பெருசா போட்டு அலட்டிக் கொள்ள தேவையில்லை. நீங்க முதலாவது நீங்க உங்களோட முடிகளை வலிச்சுக்கோங்க. சஹாபாக்கள் இதை பார்த்து எல்லாரும் வலிச்சு கொள்வாங்க முடிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முடிகளை வலிச்சதுதான் தாமதம். இதை பார்த்த எல்லா சஹாபாக்களும் அவசரப்பட்டு போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய முடிகளை தலைமுடிகளை வலிக்க ஆரம்பித்தார். அப்ப அவ்வளவு நபி அவர்கள் சொல்லியும் அதை சாதிக்க முடியாத விஷயத்த ஒரு லேசான ஒரு மஷூராவை சொல்லி அந்த விஷயத்தை அமல்படுத்தினார். உலமாக்கள் எழுதுறாங்க, மக்கா வெற்றியுடைய மிகப்பெரிய ஒரு பங்கு ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருக்குது என்பதால். கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்கள் பத்ர்ல உஹது போன்ற சந்தர்ப்பங்கள்ல சஹாபாக்கள் காயப்படக்கூடியவர்களுக்கு மருந்து கேட்டது பெண்மணிகளாகத்தான் இருந்தாங்க. சஹாபாக்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டா தூரத்துக்கு போய் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வரக்கூடியது பெண்களாகத்தான் இருந்தாங்க. அந்த பத்ர் உஹது போன்ற சந்தர்ப்பங்கள்ல பெண்கள் இந்த வேலையை செஞ்சாங்க சஹாபாக்களுக்கு உதவியா. ஹஜ்ரத் ஆயிஷா, ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பத்ர்ல நாங்க தூரத்துக்கு போய் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து கொடுப்போம், நாங்க காயப்பட்டவர்களுக்கு மருந்து கட்டுவோம் என்பதாக சொல்றாங்க. பெண்களை சரியாக வழிநடத்தப்பட்டா, அவர்களுக்கு சரியான முறையில தீன் கொடுக்கப்பட்டா, கண்ணியமானவர்களே, அவர்களை கொண்டு நேரத்தோடு சொல்லப்பட்டதை போல முழு உலகத்துடைய சகாதாக்கள் நிறைவேற்றப்படலாம். எங்களுக்கு மஷூரால இருந்து நாம ஒவ்வொரு நாளும் பிசிறு பண்ணி எதை செய்யலாம கஷ்டப்படுறோமோ அதை எங்களோட மனைவார்கள் மூலமாக லேசாக செய்ய நிபந்தனை அவர்களுக்கு உண்மத்துடைய கவலையை கொடுக்கணும், தீனுடைய கவலையை கொடுக்கணும். உலகத்துல தீன் அழிஞ்சு கொண்டு மங்கி கொண்டு போகுது எங்களோட பிக்கிறான உள்ளத்துல கொடுக்கணும். அவங்களோட உள்ளத்துல நகநட்டுகளுடைய உருப்புடவையுடைய உலகத்துடைய வஸ்துக்களுடைய வீட்டு பொருட்களுடைய அலங்காரத்துடைய கவலைய அதனுடைய ஆசையை அங்க கொடுக்கணும். உம்மத்துல தீன் இல்லாம போகுது என்ற கவலை எங்க மனைமார்களுக்கு எங்க வீட்டில் உள்ள பெண்களுக்கு கொடுக்கப்படும். சஹாபி பெண்மணிகள் எவ்வளவு தீனுக்கு தியாகம் செஞ்சாங்க, எவ்வளவு குர்பானிகள் செஞ்சாங்க. தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய கணவன்மார்களை அல்லாஹ்வுடைய தீனுக்காக எவ்வளவு சந்தோஷமாக அனுப்பி வச்சாங்க.
அதனால முழு உலகத்துக்கும் தீன் எப்படி பரப்பப்பட்டது? இந்த செய்திகள், இந்த கவலைகள் அவர்களுடைய உள்ளத்தில் நினைக்கப்படும். நான் எங்க வீடுகளுக்கு போனா எதை பேசுறோம்? நான் ஒவ்வொருத்தரும் எங்களை நெஞ்சில கையை வச்சு கேட்போம். எங்களை வீடுகளுக்கு பேசுற பேச்சில அதிகமான பேச்சுகள் எதுவாக இருக்குது? அல்லாஹ்வை பத்தி, ஆபிரத்தை பத்தி, உம்மத்தை பத்தி, நபியவர்களுடைய கவலையை பத்தி. எங்களோட குடும்பத்துல, எங்களோட மகல்லால பெண்களுடைய ஜமாத்துல நிறைய வெளியாகணும். எங்களோட மகல்லால நிறைய வாழ்ந்த காலை உருவாக்கப்படணும். எங்களோட மகல்லால ஒவ்வொரு வீட்டிலையும் வீட்டுக்கு அழியும் நடக்கணும். எங்களோட மகல்லால நிறைய ஜமாத்துகள் இஸ்லாம் கொடுக்கப்படணும், இஸ்திஃபா செய்யப்படும். இதை பற்றி நாங்க பேசுவோம் என்ற வீடுகள். அல்லது சாப்பிடுறத பத்தியோ, உடுக்கிறத பத்தியோ, உலகத்துடைய வஸ்துக்களை பத்தியோ அதிகமான பேசுகிறது. கண்ணியமானவர்களே, எதை அதிகமாக பேசுறோமோ, எதை அதிகமாக கேட்கிறோமோ, எதை அதிகமாக பார்க்கிறோமோ அதனுடைய முகப்பத் உள்ளத்துல வரும். அதன் மீது யகீன் நம்பிக்கை உள்ளத்துல வரும். அதை அடையிறதுக்காக கஷ்டப்படுறது, வேர்வை சிந்துறது, சிரமப்படுறது அதோட கஷ்டமாக இருக்காது. சஹாபாக்கள் பார்த்தது தீனுடைய வகை இறங்குறத பார்த்தாங்க, குர்ஆன் இறங்குறத பார்த்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை கேட்டாங்க. அவங்களுக்கு அதனுடைய கவலை தான் இருக்கு. கண்ணியமானவர்களே, தீன் சரியான முயற்சி பெண்களுக்கு மத்தியில உழைப்பு செய்யப்பட்டா, அவர்களுடைய உள்ளத்துல யகீன் நம்பிக்கை சரியாக அமைஞ்சிட்டா, ஆண்களை போல பெண்களும் மறைமுகமான அல்லாஹ்வுடைய உதவி அடையக்கூடியவராக மாறுவார். இது ஒரு ஆச்சரியம் அல்ல. அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவி வெறும் ஆண்களுக்கு மட்டும் உள்ளதல்ல. வெறும் ஆண் சஹாபாக்கள் மட்டுமின்றி அறிந்து கொண்டாங்க. பெண் சஹாபா பெண்மணிகள் நிறைய அல்லாஹ்வுடைய உதவிகள் அறிந்து கொண்டாங்க. ஹயாத்து சஹாபாவுல நிறைய சம்பவங்கள் வரும். ஹஜ்ரத் தின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா அபூ ஜஹலுடைய அடிமையாக இருந்தார். அவங்க பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால கொஞ்ச நாளையில் அவர்களுடைய கண்ணுடைய பார்வை இல்லாமல் ஆகிட்டு, பார்வை போயிட்டு. மக்காவுடைய முஸ்லிம்கள் சொன்னாங்க, தின்னீரா நீங்க இஸ்லாத்துக்கு போனதுனாலதான் எங்களோட உஸ்ஸாவுடைய எங்களோட கடவுள்களுடைய சாபத்தினாலதான் உங்களோட கண் பார்வை இல்லாமல் ஆகிட்டு. எங்களோட மதத்தை விட்டுட்டு இஸ்லாத்துக்கு போனதுனாலதான் அவங்களுக்கு இந்த சோதனை என்பதா கிண்டல் பண்ணினான். ஆனா அந்த பெண்மணி சொன்னா, இல்ல நான் இஸ்லாத்துக்கு போனதுனால அல்ல எங்க பார்வை போனிச்சு, அல்லாஹ்வுடைய நாட்டத்துல போகணும் என்று இருக்குது, அதனால எங்க பார்வை போனிச்சு. அல்லாஹ் நாடினா அவனை இந்த பார்வையை திருப்பி தருவான் என்பதாக ஒரு வார்த்தையை சொல்றாங்க. உடனடியாக அவர்களுடைய பார்வை அல்லாஹ் நீட்டி. அல்லாஹ்வுக்கு மனுஷியார கணக்குல நின்ற கணக்குல தேவையில்ல. அல்லாஹ் நாடினா குன் ஃபயகூன், அவனுடைய நாட்டம் அது உலகத்துல நடக்கிறதா அடைஞ்சு கொண்டான். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரி ஹந்தக்குடைய அந்த அந்த அஹது யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் தன்னுடைய மகளிடத்துல கொஞ்சம் பேரிச்ச பழங்களை கொடுத்து அனுப்புறாங்க. நீங்க போய் மாமா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா இருக்கிறாரு, அவருக்கும் ஏனைய சஹாபாக்களும் பசியில் இருக்கிறாங்க, இந்த பேரிச்ச பழங்களை கொடுங்க. நீண்ட சம்பவம். அந்த பெண்மணி வாரா வந்து அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு தேடிக்கொண்டு வார நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயது சிறிய பிள்ளை என்பதாக தான் ரிவாயத்தில் வரும். நபியாவை கேட்டாங்க, கையில என்ன இருக்குது? என்ன, நான் மாமாவுக்கு மற்றவர்களுக்கு ஈச்சப்பழம் எடுத்து வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரிச்ச பழத்தை எடுத்து தன்னுடைய கையில முபாரக்கான கை எடுத்து சஹாபாக்கள் சொன்னாங்க, சுப்ராவை விரிங்க என்பதாக சொல்லி சுப்ராவை விரிச்சு அந்த ஈச்ச பழத்தை கொட்டுறாங்க. ரிவாயத்தில் வருவது ஈச்ச பழம் பெருகி 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 முழு விசாலமாக இருந்த சுப்ரா நிறைய அந்த ஈச்ச பழம் நிறைஞ்சு சுப்ராவுக்கு வெளியில கொட்ட ஆரம்பிச்சது.
முழு சந்தக்குடைய சகாபாக்களும் அந்த ஒருபடி ஈச்ச பழத்தை சாப்பிட்டாங்க என்பதாக ஒரு பெண்மணி ஒரு சின்ன குழந்தை இடத்துல கொடுத்து அனுப்புறதுனால அல்லாஹ் இவ்வளவு பெரிய பறக்கத்தை செஞ்சார். சஹாபாக்கள்ல 4 பெண்மணிகளை பற்றி விசேஷமாக வருவது உம்மு மாலிக் அன்சாரியா, உம்மு மாலிக் பஹதியா, உம்மு அவுஸ், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹும். இந்த 4 சஹாபி பெண்மணிகளும் அவங்கள பழக்கம் என்னென்றா சாப்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நெய் போன்றவைகளை சேர்த்து நபி அவர்களுக்கு ஹதியாவாக கொஞ்ச நாளைக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. ஒரு தடவை உம்மு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு பாத்திரத்துல நெய்யை போட்டு எடுத்து கொண்டு வராங்க. யார ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஹதியா. அந்த பெண்மணி கொடுத்தத பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி நபி அவர்கள் அந்த பாத்திரத்தை திருப்பி கொடுங்க, நெய்யை எடுத்துடுங்க என்பதான். அந்த பெண்மணி பாத்திரம் எடுத்துக்கொண்டு போறா, இடையில திரும்பி வாரா, வந்து கேட்கிறா, யார ரசூலுல்லாஹ் நான் தந்ததை எடுக்கலையா? நான் எந்த பாரத்தோட நெய்யோட வந்தேனோ அதே பாரமாகத்தானே பாத்திரத்தில் இருக்குது, ஏன் என்னோட கோரிச்சிட்டீங்களா? அப்பா ஏதாவது எனக்கு எதிராக வகையிறக்கிட்டானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு விசாரிக்க அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் முழு பாத்திரத்தையும் வலிச்சு அவ்வளவு நெய்யையும் எடுத்துட்டு வெற்று பாத்திரத்தை தான் நான் கொடுத்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உம்மு அவுஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உதவி செஞ்சீங்க, அல்லாஹ் அவங்கள நெய்ல பரக்கத் செஞ்சிட்டான், அல்லாஹ் அவங்களுக்கு மறைமுகமாக உதவி செஞ்சிட்டான் என்பதாக சொன்னாங்க. எந்த நெய்ய கொடுத்துட்டு திரும்பி போறாங்களோ அதுக்குள்ளால அல்லாஹ் மறைமுகமாக நெய்யை கொண்டு அந்த பாத்திரத்தை நிரப்பிட்டான். உம்மு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ் அதுல எவ்வளவு எனக்கு பரக்கத் செஞ்சான் என்றால், நான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தோடு இருக்கும் காலமெல்லாம் நானும் சாப்பிட்டேன், மற்றவர்களுக்கும் சாப்பிட கொடுத்தேன். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களுடைய காலம் முழுமையாக நான் பாதித்தேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாஃபத் 10 வருஷம் முழுமையாக நான் அதை பாதித்தேன். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் வரைக்கும் அந்த பாத்திரத்திலிருந்து அந்த நானும் நெய்யை சாப்பிட்டேன், பலர்களுக்கு நான் சாப்பிட கொடுத்தேன் என்பதாக சஹாபி பெண்மணிகள் அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவிகளை இப்படி அடையக்கூடியவர்களாக நாங்க எதை அடைஞ்சிருக்கிறோம்? பெண்மணிகள் எதை அடைஞ்சிருக்கிறாங்க? அவங்களுக்கு நாங்க துஆவை பத்தி படிச்சு கொடுக்கல, யகீனை பத்தி சரியா படிச்சு கொடுக்கல. 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜத் தொழுது முஸல்லாவுல இருந்து சுஜூதுல இருந்து நீங்க கேட்டு பெற்றுக்கோங்க, இஸ்திக்பார் செஞ்சு அடைஞ்சுக்கோங்க, நோன்பை பிடிச்சி சதகாவை கொடுத்து அடைஞ்சுக்கோங்க, தீனுக்காக தியாகம் செஞ்சு கஷ்டங்களை சுமந்து அடைஞ்சுக்கோங்க. இந்த லைனை நாங்க படிச்சு கொடுக்கல. சயீத் அஹ்மத் கான் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, நாங்க வஸ்துக்களால அஸ்மாபினால பொருட்களால எப்படி பிரயோஜனம் பெறுறது, என்ற தேவையை நிறைவேற்றுவது என்பதை பற்றி நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோம். சஹாபாக்கள் அமால்களின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய பாதைகளை செலவழிக்கிறதின் மூலமாகவும் எப்படி தேவைகளை நிறைவேற்றுவது என்பதை படித்து வச்சிருக்கிறோம். நாங்க அஸ்மாபின் மூலமும் வஸ்துக்களின் மூலமும் நாங்க தேவையை நிறைவேற்ற படிச்சிருக்கிறோம். சஹாபாக்கள் அமால்களின் மூலம் அல்லாஹ்வுடைய பாதையை செலவழிக்கிறதன் மூலம் எப்படி அல்லாஹ்வுடைய உதவியை அடைகிறது, தேவையை நிறைவேற்றுவது என்பதை விளங்கியிருக்கிறோம். ஆக கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, பெண்களுடைய உழைப்பு, பெண்களுக்கு தரப்பட்ட தர்கீவில் அந்த உழைப்பு செய்வது மிக அவசியமாக மிக முக்கியமானதாக. சஹாபி பெண்மணிகள் அவங்க ஆண்களை போல ஹிஜ்ரத் செஞ்சாங்க, அவங்க ஆண்களை போல பல தியாகங்களை செஞ்சாங்க. ஹஜ்ரத் ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹா 4 பிள்ளைகளை எப்படி வீரத்தோடு அல்லாஹ்வுடைய பாதையை அனுப்பி வச்சாங்க. ஒரு தாய் தன்னுடைய மகனுடைய ஷஹாதத்து நேரத்தில் கேள்விப்பட்டு சொன்னா, இதற்காகத்தானே நான் பால் கொடுத்தேன், இதற்காகத்தானே என்னுடைய மகனை பெற்று வளர்த்தேன் என்பதாக சொன்னது எனக்கு சம்பவங்கள் நிறைய இருக்கு. எங்களுடைய பெண்களுடைய உணர்வுகள்
எங்கள பெண்களுடைய அந்த கவலைகள் சஹாபி பெண்மணிகளுடைய கவலைகளை போல ஆகணும். ஹிஜ்ரத்துடைய நேரத்துல ஹபஷாவுடைய முதலாவது ஹிஜ்ரத்துல ஆண்களோட சேர்ந்து 5 பெண்மணிகளும் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி புறப்பட்டார். மிக குறுகிய, மிக ஆரம்ப கட்டம், மிக தியாகத்துடைய காலம், மிக குப்பார்களால கஷ்டப்படுத்தப்படக்கூடிய காலம். பெண்களும் வெளியாகும். ஹபஷாவுடைய 2வது ஹிஜ்ரத்துடைய நேரத்துல ஆண்களோட சேர்ந்து 17 பெண்கள் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி போனார். ஹஜ்ரத் உம்மு அதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 7 தடவைகள் அல்லாஹ்வுடைய பாதையில நான் தியாகம் செய்திருக்கிறேன். غزوت مع رسول الله صلى الله عليه وسلم 7 غزوات. 7 தடவைகள் அல்லாஹ்வுடைய பாதையில நான் வெளியாகிறேன். உம்மு வரகா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களிடத்தில் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கும் பத்ர்ல கலந்து கொள்றதுக்கு அனுமதித்தாங்க. லஅல்லல்லாஹ யர்சுகுனி அஷ்-ஷஹாதா, அல்லாஹ் எனக்கும் ஷஹாதத்துடைய பாக்கியத்தை தரட்டும். ஒரு பெண்மணி, ஒரு அப்படியான ஒரு துடிப்பு அவர்களுடைய உள்ளத்தில். ஹஜ்ரத் உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயூலாவுடைய நேரத்தில் இருக்கிறாங்க, தூங்குறாங்க, திருச்சி கொண்டு எழுப்புறாங்க. அந்த பெண்மணி கேட்க, ஏன் யா ரசூலல்லாஹ் திருச்சி கொண்டு எழுப்பினீங்க? இல்ல, நான் ஒரு கனவு கண்டேன். ஒரு ஜமாத்து அரசர்களை போல சிம்மாசனத்தில் இருந்து கடல் கடந்து அல்லாஹ்வுடைய பாதையில பிரயாணம் செய்வதாக நான் கனவு கண்டேன். அந்த சஹாபி பெண்மணி உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உதுஉ அல்லாஹ் அன் யஜஅலனி மின்ஹும், அல்லாஹ் என்னையும் அந்த ஜமாத்துல சேர்க்கிறதுக்கு துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ். கடல் கடந்து போனாங்க, நானும் அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அந்த ஜமாத்துல இருக்கீங்க. திரும்ப கொஞ்ச நேரத்துல திரும்பவும் திருச்சி கொண்டு எழுதினாங்க. சொன்னாங்க, நான் இன்னும் ஒரு கனவு கண்டேன், இன்னும் ஒரு ஜமாத்து கடல் கடந்து அல்லாஹ்வுடைய பாதையில பிரயாணம் செய்வாங்க. இந்த பெண்மணிக்கு ஒரு தடவை போறது போதா, 2வது ஜமாத்திலே நான் நீக்கணும். யா ரசூலல்லாஹ், 2வது ஜமாத்திலே நான் கலந்து கொள்ளணும், அதுக்காக துஆ செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்தி மினல் அவ்வலீன் வலஸ்தி மினல் ஆகிரீன். நீங்க முதலாவது ஜமாத்துல தான் இருப்பீங்க, 2வது ஜமாத்துல உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. ரிவாயத்தில் வருவது, முதலாவது ஜமாத்துல அந்த பெண்மணியும் போனாங்க. திரும்பி வார நேரத்துல ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து தன்னுடைய கலத்து பட்டு முடிஞ்சு அவங்க ஷஹீதானதாக ரிவாயத்தில் வரும். சைப்ரஸ்ல குபுருஸ்ல அவர்களுடைய கபர் அடக்கப்பட்டது. ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஷாமுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போடக்கூடிய நேரத்துல தன்னுடைய 2 மனைவிமார்களை கூட்டிக் கொண்டு போனாங்க. அந்த நேரத்துல அந்த 2 மனைவிமார்களுக்கும் தாஊன் அம்வாஸ் என்ற நோய் ஏற்பட்டு 2 மனைவிமார்களும் ஒரே நாள்ல வஃபாத்தாகிறாங்க. 2 மனைவிமார்களையும் ஒரே கபர்ல அடக்கப்பட்டிருக்கிறாங்க. சஹாபாக்களுடைய ஆண்களுடைய துடிப்பு எப்படி இருந்துச்சோ, சஹாபாக்களுடைய பெண்களுடைய துடிப்பும் அந்த கவலையும் அந்த ஆர்வமும் அப்படித்தான். கண்ணியமான சகோதரர்களே, துஆவை கொண்டு பெண்களும் அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவி அடைந்து கொண்டாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, வீட்டுல மனைவி இடத்துல ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்குதா? சொன்னாங்க, ஒன்றும் இல்ல. சொன்னாங்க, நீங்க வீட்டுல துஆ செய்யுங்க, நான் மஸ்ஜிதுக்கு போய் துஆ செஞ்சுட்டு வரேன். யார்கிட்டயாவது கேட்போம், யார்கிட்ட துஆ செய்வோம், உதவி எடுப்போம். இல்ல, நான் துஆவும் செய்றேன், நீங்களும் துஆ செய்யுங்க. திரும்பி வந்து கேட்டாரு, ஏதாவது அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிட்டா? இல்ல. திரும்பி போவோம், நாங்க 2 பேரும் துஆ செய்வோம். 2வது தடவை வீட்டுக்கு வந்தா சுடப்பட்ட ரொட்டியுடைய வாசல் வீட்டுக்குள்ள வரும். திருகை மாவு வெளியாகக்கூடிய திருகையிலிருந்து சுடப்பட்ட ரொட்டி வெளியாகிக் கொண்டது. அந்த சஹாபி அதை அகற்றி பார்த்தாரு, அதோடு அந்த ரொட்டி வெளியாகிறது நின்றுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி எல்லாம் நடந்தது. நபி அவர்கள் சொன்னாங்க, அந்த திருகையை நீங்க அகற்றாமல் இருந்திருந்தால்
அல்லாஹ் நான் ஹயாத்தோட ஈக்க காலமில் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவருக்கு அதிலே ரொட்டியை தந்திருப்பான். அல்லது நீங்க மௌத்தாகும் வரைக்கும் அல்லாஹ் அவருக்கு அதிலிருந்து ரொட்டியை தந்திருப்பான். இன்னும் ஒரு விவாயத்தில் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ் அவருக்கு அதிலிருந்து ரொட்டியை தந்திருப்பான் என்பதாக சொன்னார். முஸ்லிம்களுடைய பெரியார்கள் இதை சொல்லும் பொழுது சொன்னாங்க, உலகத்தை போல 13 மடங்கு பிரமாண்டமான சூரியனை அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் கிழக்கிலிருந்து மேற்குக்கு அல்லாஹ் சுத்தி கொண்டே இருக்கிறான். இந்த அல்லாஹ்வுக்கு அவனுடைய குதிரத்தை கொண்டு சின்னோடு சிறுகைய சுத்த வைக்கிறது. அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். ஆக கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களுக்கு தரப்பட்ட இந்த பெண்களுடைய உழைப்ப நாம முறையாக சரியாக கவலையோடு நாம செய்ய வேண்டியது. எங்கள் உள்ளத்துல பிக்கிரிவு கோணம், நானும் இந்த வேலையில முன்னேறி கொண்டு போகணும், எங்க மனைவியும் இந்த வேலையில முன்னேறி கொண்டே போகணும். 2 பேரும் சேர்ந்து எங்களோட குடும்பத்துல தீன் வரணும், எங்களோட ஊர்ல மகந்தால தீன் வரணும், எங்களை முழு உலகத்திலே தீன் வரணும். அந்த கவலை கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கும். எங்களோட 3 நாளுடைய ஜமாத் இப்ப சொல்லப்பட்டு தனியான ஜமாத்தை தயாரிச்சு போகணும் என்று அந்த பிகர் எங்களுக்கு மட்டும் இருக்கணும். எங்களோட மனைவியுடைய தலையிலே மத போடும். அதான் கொடுத்திருக்கிறேன். நான் மாதம் 10 நாள் போறதுக்காக நான் 4 மாதம் பொழிலுக்கு பேரை கொடுத்திருக்கிறேன். நான் தனி ஜமாத்து தயாரிக்கிறதா நான் அதான் கொடுத்திருக்கிறேன். இதுக்கு நீங்க துஆவுல இருங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நான் கற்று போனேன், நீங்க திக்ர் செய்யுங்க. இன்னாருடைய மனைவிய பேசி அவருடைய கணவரை எங்க ஜமாத்தில் அனுப்புறதை பத்தி நீங்க தாவத் கொடுங்க. அந்த பெண்ணுக்கு அவர்களுடைய மிசாஜ தாவத்துடைய மிசாஜாக மாற்றும். இந்த உழைப்பு, பெண்களுடைய உழைப்புடைய நோக்கம், பிரதானமான நோக்கம், பெரியார்கள் 3 நோக்கங்களை சொல்லலாம். முதலாவது நோக்கம், ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய தாழியாக மாறும். ஒவ்வொருத்தரையும் தாழிகளாக மாறும். ஒவ்வொருத்தரும் என்றால் ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் தாயிகளாக. ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, உலகத்துல 3 வகுப்பினர்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள். இந்த 3 வகுப்பினர்களுக்கு தீன் வந்தால்தான் அந்த இஸ்லாமிய முஆஷரத் உண்டாகும், அந்த குடும்பம் பூர்த்தியான தீன்படி செல்லும். அப்படி இல்ல, இந்த 3 வகுப்பினர்கள்ல ஒரு வகுப்பினருக்கு தீன்ல குறைபாடு இருந்தாங்கன்னா மற்ற 2 வகுப்பினர்களுடைய தீன்லையும் இவருடைய தீன் இல்லாத தன்மை நினைக்க உண்டாகும். கணவரிடத்துல மனைவியிடத்துல தீன் இருக்குது, பிள்ளைக்கு சரியான தீன வழிகாட்டல் என்றால் பிள்ளையுடைய தீன் இல்லாத தன்மை குறுகிய காலத்துல பெற்றோர்களுடைய தீன்லையும் நஷ்டத்துண்டார், குறைபாடு உண்டார். பாப்பாவிடத்துல பிள்ளையிடத்துல தீன் இருக்குது, மனைவிக்கு சரியான தீன அவருடைய கவலைய தீனுடைய பற்ற உண்டாக்கல் என்றால் அந்த மனைவியுடைய தீன் இல்லாத தன்மையால தன்னுடைய கணவன் தீனும் நஷ்டம் உண்டாகிடும், தன்னுடைய பிள்ளையுடைய தர்பியத்திலே நஷ்டம் உண்டாகும். அதனால நான் தீன்படி நடக்கிறேன், நான் தீனோடு இருக்கிறேன் என்று திருப்தி அடைவது அல்ல. ஏன்னா மனைவி எவ்வளவு மக்களாக்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறார், பெண்களுக்கு தெரிய வேண்டிய எவ்வளவு மக்களாக்கள் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார், பிள்ளைகளுக்கு தர்பியத்தை என்றால் அதுக்குரிய விஷயங்கள் எவ்வளவு படிச்சு கொடுத்திருக்கிறேன். குர்ஆனுடைய தொடர்பு, குர்ஆன் ஓதுதல், விசேஷமாக சூரா ஃபாத்திஹா, அத்தஹியா போன்றது எந்த அளவுக்கு சரியாக உச்சரிக்கிறார். சாத் மௌலானா தாமத் பரகாத்துஹு மலேசியாவுடைய தோன்ற சொன்னாங்க, ஒரு பழைய கார்பூர் பல தடவை வெளிநாடுகளுக்கு 4 மாசம் போனவர், அவரு தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு வந்திருந்தாரு. எங்க வீட்டுல அவருடைய மனைவி இருந்த நேரம் குர்ஆனுடைய ஹல்கா நடந்த சந்தர்ப்பத்துல என்னுடைய மனைவி சூரா ஃபாத்திஹாவை ஓதிட்டு பிறகு அவருடைய மனைவிக்கு நீங்க ஓதுங்க என்பதாக சொன்னார். அந்த பெண்மணி சொன்னா, சூரா ஃபாத்திஹான்ற என்ன, சூரா ஃபாத்திஹான்ற எனக்கு தெரியாது என்பதா. அப்ப கேட்டா, உங்களுக்கு தொழுகையில நீங்க என்ன தோல்றீங்க? தக்பீரை கட்டி. நான் தக்பீரை கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் மட்டும்தான் நான் சொல்றேன். எனக்கு சூரா ஃபாத்திஹா தெரியா? உங்களோட கணவர் படிச்சு தரலையா? எங்க கணவர் பல நாடுகளுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போயிருக்கிறார், இதுவரைக்கும் சூரா ஃபாத்திஹாவை பற்றி படிச்சு தரல என்பதாக அந்த பெண்மணி சொன்னதாக ஷாத் மௌலானா சொன்னார். அந்த வீட்டில் நடந்த சம்பவம் என்பதாக. கண்ணியமான சகோதரர்களே, அதனால நாங்க உழைப்பு செய்கிற வேகத்துல எங்களோட வீட்டுடைய சைட பெண்களுடைய சைட மறந்துடக்கூடாது. ஆக முதலாவது நோக்கம் ஒவ்வொருவரும் தாரியாகும். எங்களோட வீட்டுக்கு யாரு வந்தாலும் வெறும் நகரத்தை பத்தி பொருட்களை பத்தியோ அல்லது சாப்பாடுகளை பத்தியோ உடுப்படவைகளை பத்தியோ இந்த பேச்சல்ல, அல்லாஹ் ஆசிரத்தை பற்றிய பேச்ச கேட்டுட்டு போகணும். இவருடைய வீட்டுக்கு போனா இவருடைய மனைவி கொஞ்சம் தள்ளிச்சு பேசினா ஈமானுடைய ஒரு கூவத்தொழில் உண்டாகும். நல்லா எங்களுக்கு தாவத் கொடுத்து அமல்களை பற்றி ஆர்வம் ஊட்டி ஈமானுடைய அதிகரிப்பு உண்டாக்கி அனுப்புவா என்ற ஒரு எண்ணத்தோட எங்களுடைய வீடுகளுக்கு பெண்கள் வரும். மையத்து வீடு கவலையுடைய இடம் தான். ஆனா அந்த இடத்துல போனாலும் ஒவ்வொரு ஆணுடைய பெண்ணுடைய சிந்தனை இந்த இடத்துல எப்படி நான் தாரியாக மாறும். திருமண வீடு சந்தோஷமான இடம் தான். ஆனா அந்த இடத்துல போனா தாவத்தை விடக்கூடாது. நான் ஒரு தாரி. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இந்த இடத்துல நான் எப்படி தாவத்துடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறேன்? தாவத்துடைய கவலை, தாவத்துடைய மிசாஜ், தாவத்துடைய சூழல் உருவாக்கப்படும். எங்க இருந்தாலும் நான் எங்க போனாலும் என்னோட வீடுகளுக்கு யாரு வந்தாலும் அல்லாஹ்வை பத்தி ஆகிரத்தை பத்தி தீன பற்றிய பேச்சு எங்களோட வீடுகள்ல பேசப்படக்கூடிய அளவுக்கு எங்களோட பெண்களுடைய தீனுடைய தரம் அந்த அளவுக்கு நாம மேலோங்க செய்வோம். எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றின. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை நீங்க முழுமையாக பின்பற்றுங்க. அவர்களுடைய யகீன் நம்பிக்கை எப்படி இருந்துச்சு, அவர்களுடைய தியாகம் எப்படி இருந்துச்சு, சோதனைகள் எப்படி அவங்க பாஸ் ஆகினாங்க. தன்னுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய சோதனைகளை தாங்கி கொண்டாங்க, அல்லாஹ்வுடைய உதவிகளை எப்படி அடைஞ்சு கொண்டாங்க. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் எப்படி தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்தாங்க. இதுதான் அந்த குடும்பத்தை அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதனுடைய அர்த்தம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்புல போடுற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்குறாங்க. அல்லாஹ்வுடைய நபியே என்ன உதவி வேணும்? காற்றுக்கு மலைக்கு பொறுப்பான மரத்தை கொண்டு வந்து உங்களுக்கு பாதுகாப்பு தர முடியும். என்ன உதவி? அல்லாஹ்வுடைய அனுமதியோடு வந்திருக்கிறோம். சொன்னாங்க அம்மா இலைக பலா வ அம்மா இலல்லாஹி ஃபனஅம். ஜிப்ரீல் நீங்களும் ஒரு மக்லூக், நானும் ஒரு மக்லூக், நம்ரூதும் ஒரு மக்லூக், நெருப்பும் ஒரு மக்லூக். இந்த மக்லூக்குடைய தேவை எனக்கு இல்ல. அல்லாஹ் காலிக்காக இருக்கிறான். நெருப்பை படைச்ச காலிக் அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அவனுடைய உதவி இருந்தா போதும். அம்மா இலல்லாஹி ஃபனஅம். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி போதும் எனக்கு, அல்லாஹ் போதும் எனக்கு. இந்த யகீன் ஒவ்வொரு ஆணுடைய சிந்தனையில வரும். ஆராய்ச்சிகள் வரக்கூடிய நேரத்தில், பிரச்சனைகள் சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில், தீனுடைய தகாதாக்கள் வரக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன மாதிரி ஹஸ்பி அல்லாஹ், நான் தீனுக்காக முன்னேறுவேன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் என் குடும்பத்துக்கு போதுமானவன், அல்லாஹ் என் தேவைகளை நிறைவேற்ற போதுமானவன். நோயா கஷ்டமா சிரமமா கடனா சோதனையா அல்லாஹ் எனக்கு போதுமானவன். தாவத்தில் இந்த உழைப்பின் மூலமாக இந்த இடத்துக்கு நாம போய் சேரும். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் அந்த மக்காவுடைய சஃபா மர்வாவுக்கு மக்கள் பத்தியில தஞ்சம் தனியா விட்டுட்டு போறாங்க. மனைவி கேட்கிற எங்க போறீங்க? ஒரு பதிலும் இல்ல. அமரக பிஹாதா, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஆம், அல்லாஹ்வுடைய கட்டளை என்று கைகிறது.
அந்த பெண்ணுடைய நாவலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? இதன் அல்லாஹ்வுடைய தீனுக்காக போறீங்களா, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி போறீங்களா, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு நாள் மேலே வீணாக்க மாட்டான். அல்லாஹ் ஒரு நாள் மேலே வீணாக்க மாட்டான். அந்த பெண்மணியுடைய உள்ளத்தில் இருந்த நம்பிக்கை. எங்களை பெண்கள் நான் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறதுக்கு எந்த அளவுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க, மகாமிய அமல்கள்ல ஈடுபடுறதுக்கு எந்த அளவுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க, பெண்களுடைய தர்ஜீபில உழைப்பு செய்வதற்கு அவங்க எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவன் வெளியாகிற நேரம் சொல்லணும், நீங்க போன அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் என்ற பிள்ளைகளை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு காலத்துல வீணாக்க மாட்டான். நீங்க வெளியாக வீணுக்கா. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காண்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கருத்த அறுக்கிற மாதிரி கனவு தானே, இது எட்டாண்டு புறத்தில் இருக்கேருமா கனவு? அதுவும் வகையுடைய ஒரு பகுதி தான், வகையுடைய குறைஞ்ச ஒரு அந்தஸ்து தான் நபிமார்களுக்கு கனவின் மூலமா. ஆனால் இது வகையாலே நேரடியாக வரலையே, இது கனவு தானே, ஒரு தடவை தானே வந்துச்சு. கனவு என்று சொல்லி மகண்ட களத்துல கைய வைக்கிறதா, கத்திய வைக்கிறதா, அப்படியெல்லாம் யோசிக்கல. அவங்க வந்து கேட்டாங்க, என்ன அவனுடைய அபிப்பிராயம் மகனே? பங்குர் மாதா தரா, உன்னோட அபிப்பிராயம் என்ன? இப்படி நான் கனவு கண்டேன். மகனிடத்துல கேட்டது அனுமதி தந்தா கழுத்து அறுப்போம், அனுமதி தராது விட்டுடுவோம், அதுக்காக வேண்டிய அல்ல. அவர் அனுமதி தந்தாலும் அனுமதி தராட்டியும் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறைவேற்றிதான் ஆகுவார். உலமாக்கள் எழுதுறாங்க, ஏன் அவங்க கேட்டாங்கன்னா, ஏன் மகன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால ஒரு கனவு என்று சொல்லப்பட்டதுக்கு முன்னால தன்னுடைய உயிரை சுத்தமாக மதிக்கிறாரா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால உயிரை பெரிசாக மதிக்கிறாரா இல்லையா, இந்த குழந்தையுடைய தாய் இந்த பிள்ளைக்கு எந்த அளவுக்கு தர்பியத் செஞ்சிருக்கிறார், அதை செக் பண்றதுக்கு தான் கேட்டான். அப்படி இல்லாட்டி நான் விருப்பம் இல்லை என்பதனால் விட்டுடுறதுக்காக. மகன் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவோ நீங்க அதை நிறைவேற்றுங்க வாப்பா, இது சொர்க்கத்துல தியானத்துல பொறுமையாளராக பெற்றுக்கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தரும் தாவத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு பிள்ளையும் இந்த இடத்துக்கு நாம வரும். இரண்டாவது நோக்கம், இந்த பெண்களுடைய உழைப்பின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னென்ன ஷரியத்தை கொண்டு வந்தாங்களோ, ஃபர்தான, முஸ்தஹப்பான, வாஜிபான, சுன்னத்தான ஆதாபுகள், என்னென்ன விஷயங்களை நபி அவர்கள் அமல்களாக கொண்டு வந்து காட்டினாங்களோ, இந்த ஒவ்வொரு அமலும் இந்த வீடுகளுக்குள்ளாக அமல் செய்யப்படும். நபி அவர்கள் கொண்டு வந்த எல்லா அமல்களும் இந்த வீடுகளில் அமல்படுத்தப்படும். மஸ்ஜிதில் நடக்கிற எல்லா அமல்களும் எனது வீடுகள்ல நடக்கும். ஹதீஸ்கள்ல வந்த எல்லா விஷயங்களும் எனது வீடுகள்ல அமுல்படுத்தப்படும். குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துகளும் எனது வீடுகள்ல அமுல்படுத்தப்படும். எங்களது வீடு எந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கும் முரணானதாக இல்லை, எங்களது வீடு எந்த ஹதீஸுக்கும் முரணானதாக அல்ல. எங்களது வீடு நபியவர்கள் தடுத்த ஷரியத்துல ஹராமாக்கப்பட்ட மக்ரூஹ் என்று சொல்லப்பட்ட எந்த செயலில் ஈடுபடுற வீடு அல்ல. இந்த இடத்துக்கு ஒவ்வொரு வீடுகளும் கொண்டு வரப்படும். மூணாவது அடிப்படையான நோக்கம், இஸ்லாமிய முஆஷர கூட்டு குடும்பமாக ஒவ்வொரு குடும்பமும் ஆக்கப்படும். பரிசுத்தமான இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை உருவாக்கப்படும். இஸ்லாமிய முஆஷர, இஸ்லாமிய கூட்டு குடும்பம் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்துச்சு. இஸ்லாமிய கூட்டு குடும்பம் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்துச்சு. அந்த இஸ்லாமிய முஆஷரத்தான் சஹாபாக்களுடைய வீடுகள் இருந்துச்சு. இந்த
இந்த இந்த இந்த இஸ்லாமிய மாற்றத்தை எங்களோட குடும்பங்கள்ல உண்டாக்கப்படும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்கள் சொன்னாங்க, இதுக்கு அடிப்படையான 3 நிபந்தனைகள் பேணப்பட்டால்தான் இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை உருவாகும். முதலாவது சுத்தம் பேணப்படணும், 2வது வெட்கம் பேணப்படணும், 3வது எங்களோட செலவினங்கள் நடுத்தரமான சாதாரண செலவினங்களாக ஆகும். சுத்தமும் வெட்கமும் நடுத்தரமான வாழ்க்கையும் தான் இஸ்லாமிய ஆச்சரத்தை உண்டாகும். சுத்தம் அது ஈமானுடைய ஒரு அரைவாசி பகுதி என்பதாக ஹதீஸ். வெறும் எங்களோட உடுப்போ எங்களோட உடையோ எங்களோட உடம்போ சுத்தமாகிறது அல்ல, மாறாக எங்களோட ரத்தம் சுத்தமாகணும், எங்களோட ரிஸ்க் எங்களோட வருமானம் சுத்தமாகணும், நாங்க சம்பாதிக்கிற தொழில் செய்யற வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய பொருள்களோ பணங்களோ அது ஹலாலானதாக வருமானம் உள்ளதாக, எங்களோட சாப்பாடு சுத்தமானதாக இருக்கணும், இதுல பேணுதல் உண்டாக்கப்படணும். அதுல பேணுதல் இருந்தால்தான் இஸ்லாமிய முஆஷரத் என்று சொல்லப்படும். மௌலானா சாஹிப் அஹ்மத் பரகாத்துஹு சொன்னாங்க, இன்றைக்கு விரோதிகளால 2 தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பஜாருக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது. விரோதிகளால தயாரிக்கப்பட்ட 2 பொருட்கள் பஜாருக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது. ஒன்று அரை குறையான ஆடை, இதன் மூலமாக முஸ்லிம்களுடைய மானம் மறுவாதி ஒழுக்கம் கெடுக்கப்பட்டிருக்கிறது. அரைக்குறையாக தைக்கப்பட்ட ஆடைகளின் மூலமாக. இன்னொன்று ஹலால் ஹராம் கலக்கப்பட்ட சாப்பாடு, இதன் மூலமாக முஸ்லிம்களுடைய துஆ மறுக்கப்படுகிறது என்பதால் எனக்கு விளங்குதில்லை. நான் எதை சாப்பிடுறேன், அது எங்கிருந்து வந்திருந்து, அது யாரு செய்கிறது, அதனுடைய உற்பத்தி என்ன? ஒன்று இருக்குது, சாப்பிடுற சாப்பாடு அது கோழியாக எதுவாக இருந்தாலும் ஹலாலானதா என்றதை பார்க்கிறது. இன்னொன்று இருக்குது, அதை சில நேரம் நாம பேருதலாக பார்ப்போம். இன்னொன்று இருக்குது, அந்த கோழியை வாங்குற பணம் அது ஹலாலானதா என்பதை பார்ப்போம். என வருமானம் என சம்பாத்தியம் நான் போய் சொல்லி ஏமாற்றி ஒன்று இருக்க இன்னொன்று சொல்லி இப்படியான வியாபாரம் செய்ய கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே. அதனால ஒன்று சுத்தம், அடுத்தது வெட்கம், வெட்க உணர்வு, இது ஈமானுடைய அடையாளம். வெட்க உணர்வு அது ஈமானுடைய அடையாளமாக இருக்குது. ஹிஜாபுடைய ஆயத்தை இறங்கின நேரம், பர்தாவுடைய ஆயத்தை இறங்கின நேரம், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மதீனாவுடைய பாதைகள்ல எல்லாம் கருப்பு காகங்களை போல இருந்தார்கள், காட்சி அளித்தார்கள். பார்வை பார்வை பேணப்படணும் என்றால் அது வெட்கம் இருந்தால்தான் பார்வையை தாழ்த்த முடியும். பாவத்திலிருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு ஆகப்பெரிய தேவை வெட்க உணர்வு. அது என்ன வெட்கம்? என்னை படைச்ச ரப்பு அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற வெட்கம். என்னை தேர்தல் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், நான் எப்படி பாவத்தில் ஈடுபடுறது, நான் எப்படி அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, என் அம்மா என பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னையோடு இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான், நான் எப்படி அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது? இந்த வெட்க உணர்வு இதுதான் ஆகப்பெரிய வெட்கமாகும். கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே, எனவே சுத்தம் வெட்கம் இதே மாதிரி நடுத்தரமான சாதாரண வாழ்க்கை. அது என்னது? எங்களை தேவைகளுடைய இடத்துல நாம் வச்சுக்கணும். வீடு, பிரயாணம், வாகனம், திருமணம், சாப்பாடு, உடுப்பு, இதெல்லாம் தேவைகள். தேவையுடைய இடத்தில் அளவோடு வச்சுக் கொண்டோம் என்றால் கடன் எடுக்க வேண்டிய தேவையில்ல, பொய் பேசி வியாபாரம் செய்ய வேண்டிய தேவையில்ல, பேங்கோட தொடர்பு வைக்க வேண்டிய வட்டி எடுக்க வேண்டிய தேவையில்ல. இந்த உழைப்பு செய்வதற்கு மிக லேசாக நேரங்கள் நிறைய கிடைக்கின்றன. தஸ்கீர் செய்யப்பட்டுச்சு, நிறைய மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கிறதுக்கு நாம் மிச்சம் யோசிக்கிறோம். அதுல பிரதானமான காரணம், நாம் எங்க நெஞ்சில கையெழுத்து கேட்டா எங்களுக்குள்ள கடன் பிரச்சனையாயிருக்கு, அல்லது பேங்கோடுள்ள தொடர்பாக இருக்கும், எங்க தொழில் தொடர்புகளை நாம் அமைச்சிக் கொண்ட விதமாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, நான் அதிகமாக 1000 திக்ர் செய்யறதுனால
அதிகமாக மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்க கிடைக்கல. ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் குர்ஆன் ஓதுறதுனால எனக்கு மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்க கிடைக்கல. நான் நிறைய மதரசாவுக்கு டைம் கொடுக்கிறேன் என்பதனால உலமாக்கள் எனக்கு மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்க கிடைக்கல. அப்படி ஒரு காரணம் இல்ல. அது அல்லாத வேற காரணங்கள் தான். போனோட, மொபைலோட, ஸ்மார்ட் போனோட பல பல மனுஷியாளர்கள் கழிஞ்சு கொண்டிருக்கிறது. ஆண்களுடையதும் தான், பெண்களுடையதும் தான். பஜ்ருக்கு இமாம் ஜமாத்துக்கு வரையலாம் இருக்கிறது. மஷூராவுல அமீர் மஸ்ஜிதுல தாலீம்ல கலந்து கொள்ளலாமே காப்பூன் அதற்கு தடையாக இருக்கிறது. தாமதமாக லேட்டாக தூங்குறது. ஏன் சிக்கிரி செஞ்சுட்டு தூங்குறதா, குர்ஆன் ஓதி தூங்குறதா, அவர்களே சத்தாவினாலேயா? இல்ல, வீண் பேச்சுக்களாலேயும் நண்பர்களோட கைவால் அடித்துக் கொண்டிருக்கிறதுனாலேயும் குறைஞ்சது போன பாவிச்சு போனே இரவு நேரங்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அதனால எங்களை இந்த நேரங்களை நாங்க வகுத்துக் கொள்ளணும். எங்களோட வருமானம் அது தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஆக்கிக் கொண்டா தாவத்துக்கு நிறைய நேரம் கொடுக்கணும். ஆக இஸ்லாமிய மாசரத்தை உண்டாக்குறதுக்கு சுத்தம், வெட்கம், அதே மாதிரி நடுத்தரமான வாழ்க்கை தேவை. கண்ணியமானவர்களே, இந்த 3 நோக்கங்களை நிறைவேற்றதுக்கு தான் எங்களுக்கு இந்த உழைப்பு தரப்பட்டது. பெண்களுடைய உழைப்பு. ஒவ்வொருத்தரும் தாயாக மாறணும். ஒவ்வொரு வீட்டிலையும் நபியவர்கள் கொண்டு வந்த முழு தீனும் ஹயாத்தாக்கப்படணும். ஒவ்வொரு குடும்பமும் இஸ்லாமிய கூட்டு குடும்பமாக மாறும். இதுக்காக இந்த உழைப்பு. எப்படி எங்களுக்கு ஆண்களுடைய மகாமி ஆமால்களும் அல்லாத பாதையில வெளியாகிற புரோஜனம் இருக்குதோ, பெண்களுக்கும் இந்த 2 தர்த்தீபுகளும் தரப்பட்டது. நாங்கள் எல்லாரும் இந்த அடிப்படையில் உழைப்பு செய்யறதுக்கு நியத்து வச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். உறுதியாக எண்ணம் எடுத்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் சொல்லுங்க பார்க்க, புதாரிகள் சொல்லுங்க. அந்த 4 ஏரியாக்கள்ல எங்களோட வீடுகள்ல எங்களோட ஏரியாக்கள் எத்தனை வாராந்த காரியம் நடக்குது என்று கொஞ்சம் சொல்லுங்க. கொலன்னா ஏரியா எப்படி எத்தனை வாராந்த காரியம் நடக்குது? யாருக்கு அவங்களோட கொலன்னா ஏரியா எத்தனை வாராந்த காரியம் நடக்குது என்று சொல்லுவது? மற்ற ஏரியாக்கள் சொல்லுங்க. 19 நடக்குது. எத்தனை மஸ்ஜித் இருக்குது? 10 மஸ்ஜித். மொத்தம் அவனோட வெள்ளப்பீட்டு ஏரியா எத்தனை வீடுகள் இருக்குது? 5810. 19 நடக்குது. மற்ற ஏரியால கொத்தத்துவையில எத்தனை வாராந்த காரியம் நடக்குது? யாரும் இல்லையா? கொத்தத்துவையில பொறுப்புதாரிகள் தேவைன்னா தெரிஞ்சவங்க சொல்லுங்க. யாரும் கொலன்னாவே எப்படி? மாளிகாவத்தை நூறானியால ஒன்று நடக்கும். மீரானியா ஒன்று நடக்குது. நூறானியா ஒரு ஏரியாவுக்கும் எத்தனை நடக்குது? மாளிகாவத்தை மாளிகாவத்தை சொன்ன மாதிரி 20. எத்தனை மஸ்ஜிதுகள் இருக்குது? 9 மஸ்ஜித் இருக்கு. வீடுகள் எத்தனைக்கும் மாளிகாவத்தை ஏரியாவுக்கு உட்பட்டு 3000 இருக்குமா? 3 ஜமாத் எதிர்காலத்தை போல பெண்களுடைய ஜமாத் எத்தனை போது மாதம்? மாசத்துக்கு ஒரு 3 ஜமாத் போகும். 10 நாள் ஜமாத்துகள் எப்படி? 6-7 மாசத்துக்கு எத்தனை போயிட்டு ஒன்று பேசுறாங்க. மாளிகாவத்தில் எப்படி பெண்கள் 3 நாள் ஜமாத் எத்தனை மாதிரி போகுது மாதம்? வருஷத்துக்கு 8-10. 3 நாள் ஜமாத்தா 10 நாள் ஜமாத்? 10 நாள் ஜமாத் 10 நாள் ஜமாத் இந்த வருஷம் போயிட்டா, இந்த 6-7 மாசத்துக்கு போயிட்டா. மற்ற 2 ஏரியாக்கள் சரி
கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களுக்கு பிரதானமான அடிப்படையான நோக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருந்து எப்படி சஹாபாக்களுடைய ஆண்கள் தீன வளர்க்க தீன ஹயாத்தாக்குறதுக்கு மும்முரமாக ஈடுபட்டாங்களோ, சஹாபாக்களுடைய பெண்கள் தீன வளர்க்கிறதுக்கு எந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்தாங்களோ, இந்த காலத்திலேயும் முழு உலகத்திலேயும் முழு கியாமத்துடைய நாள் வரைக்கும் உள்ள முழு மனித சமுதாயத்துக்கும் தீன் போறதுக்கு ஆண்களுடைய வழியாலையும் பெண்களுடைய வழியாலையும் நாம் உழைப்பு செய்ய வேண்டியதான். இதான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடியவே கண்ணியமானவர்களே. அதனால இந்த பிரதானமான நோக்கம், பிரதானமான முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா, இந்த உழைப்பின் மூலமாக நாம் அல்லாஹ்வுடைய தொடர்பு அடைந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை இஷ்டங்களுக்கு அடைந்து கொள்வது, இது அடைவதற்காக வேண்டிதான் இந்த உழைப்புகளை எனக்கு தரப்பட்டது. கண்ணியமானவர்களே, எங்களை வீடுகள்ல மதத்துகளை இறக்கணும் என்றா வீட்டுல ஒவ்வொரு நாளும் காலையும் வாசிக்கப்படும். வீட்டுடைய தாலீம் இந்த மற்ற எல்லா அமல்களுக்கும் உதவியாக இருக்கு. வீட்டுடைய தாலீம்ல புறப்பாடு நடக்கிறது தான் மாதாந்த 3 நாள் போறதுக்கும் கஷ்டமாயிருக்குது, வாராந்த தாலீம்ல கலந்து கொள்வதும் கஷ்டமாயிருக்குது. அதே மாதிரி 10 நாள் இல்லா 2 மாசம் வெளியாகிறதுக்கும் பாடமாக இருக்குது. என்னன்னா, வீட்டுடைய மாமோல் ஒவ்வொரு நாளும் தாவத்துடைய மாமோல் அந்த வீடு அமையப்படுது. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் வீட்டில தாலீம் வாசிக்கிறது. அது புதியவர்களுக்கு சொல்லப்பட்டது. வேலை செய்யக்கூடிய 3 நாள் சில்லா 3 சில்லா முடிச்ச கார்போன்களுக்கு ஒவ்வொரு நாளும் 5 அமல்களோடு எங்களுக்கு தாலீம் வாசிக்க சொல்றோம். 5 அமல்களோடு தாலீம் வாசிக்கிறது, குர்ஆனுடைய ஹல்கா இருக்கிறது, 6 சிபாத்தை பேசுறது, தஸ்கீர் செய்யறது, மஷூரா செய்யறது. இந்த 5 அமல்களும் வீட்டுல மகாமி அமல்கள் 5 இருக்கிறது போல ஒவ்வொரு நாளும் இந்த 5 அமல்களோட வீட்டுடைய தாலீம்கள், வீட்டுடைய தாலீம்ல குர்ஆனுடைய ஹல்கா, கணவன் ஓரோனும் மனைவி கேட்கணும், மனைவி ஓரோனும் கணவன் கேட்கணும். பிள்ளைகள் இருந்தா அவர்களுக்குள்ளாக திருத்திக் கொள்ளணும். பிள்ளைகள் ஹாஃபிலாக இருப்பாங்க, பெண் பிள்ளைகள் ஹாஃபிலாக்களாக இருப்பாங்க. அவர்களின் மூலமாக பெற்றோர்கள் குர்ஆனை திருத்திக் கொள்ளும். இது பிரதானமான நோக்கமாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்க சங்கடமான குர்ஆனோட முடியாத காலமாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து நபி அவர்கள் ஓதுவார்கள், நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொல்கிறார்கள், எங்களை வீட்டுக்கு நபி அவர்கள் வந்து குர்ஆன் ஓதுவாங்க, நாங்க கேட்டுக்கொண்டிருப்போம் என்றார். அதனால ஒவ்வொரு நாளும் வீட்டுடைய தாலீமை நாங்க மஷூரால சிக்கர் பண்ணணும். எங்களோட மஹல்லால எத்தனை நாளாந்த தாலீம் நடக்குது, இதை அதிகரிக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்யலாம்? சில நேரம் இதை பற்றிய பிகர் எப்பயாலும் ஒரு நாளைக்கு வாழறதுனால அல்லது ஹல்காவுடைய மஷூரால மட்டும்தான் இதை பற்றி பிகர் பண்றதுனால தான் நாளாந்த தாலீம்ல அதிகரிப்பு இல்லாமல் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னால எடுத்த ஒரு கணக்கெடுப்பு இருக்கும். எங்களை மகளால 120 வீடு இருக்குது, 50 வீட்டுல தாலீம் நடக்குது. அதே கணக்கு தான் எப்ப ஜமாத்து வந்தாலும் காப்புதாரிகள் சொல்றோம். அது ஏரியாலையும் அதே தான் கொடுக்கிறது, ஜோன் மசூராலையும் அதே தான் கொடுக்கிறது. ஓல்சியோர் மசூராக்கும் 3 வருஷத்துக்கு முன்னால எடுத்த அந்த கணக்கெடுப்பு தான் நான் இல்ல. கண்ணியமானவர்களே, அது அடிக்கடி அடிக்கடி பிக்ர் பண்ணப்பட்டு புதுசாக நாளாந்த தாலீம் உருவாக்கப்பட்டால் அது எப்பண்ணப்படணும். அது ஏன் எப்பண்ணப்பட வேண்டிய தேவையில்லை என்றால் 3 வருஷத்துக்கு முன்னால உள்ளதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. எந்த அதிகரிப்பும் இல்லை என்பதுதான் அர்த்தம். அதனால கண்ணியமானவர்களே, எங்க வீட்டுடைய தாலீம மஹல்லாவுல உள்ள ஒவ்வொரு கார்பூன்கள் அல்ல, எத்தனை வீடு இருக்கிறோ ஒவ்வொரு வீட்டிலையும் நாளாந்த தாலீம் வாசிக்கப்படும். அதை பற்றி நாங்க பிக்ர் பண்ணோம், மஷூராவுக்கு இருக்கோம். இதே மாதிரி வாராந்த தாலீம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வாராந்த தாலீம் ஒவ்வொரு 25 வீட்டுக்கு ஒரு வாராந்த தாலீம் மீதுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மஹல்லால 100 வீடுகள் இருந்தால் அங்க 4 வாராந்த தாலீம் நடக்கும். 200 வீடுகள் இருந்தால் 8 வாராந்த தாலீம்
பெண்கள் அவர்கள் பாதையில ஆண்கள் நடமாடக்கூடிய நேரத்தில் பாதையில நடமாடி நீண்ட தூரம் தாலீமுக்காக வேண்டி செல்வதை என பெரியார்கள் விரும்பல. கண்ணியமானவர்களே, வாராந்த தாலீம் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு வாராந்த தாலீமோட சம்பந்தப்பட்டது தொடர்பாக இருக்கிறது. மிக பிரதானமான நிஜாமுதீனுடைய பெரியார்கள் சொன்னாங்க, ஒவ்வொரு இந்த ஆண் மஸ்ஜிதுடைய அமால்களோட தொடர்பில்லையோ, எந்த பிள்ளைகள் மக்தபோட தொடர்பில்லையோ, எந்த பெண்கள் வாராந்த தாலீம் ஒன்றோட தொடர்பில்லாமல் இருக்குதோ அந்த வீடு அது ஆபத்தில் இருக்கிறது என்பதாக. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு பெண்ணும் அவரோட மஹல்லாவுக்கு கிட்ட இருக்கிற வீட்டு கிட்ட இருக்கிற ஒரு வாராந்த தாலீமோட தொடர்பு கொண்டிருக்கும். அப்படி இல்லாட்டி அந்த வீட்டுக்கு அது ஆபத்து என்பதாக சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, வாராந்த தாலீமை உருவாக்குறது, அதுக்கு தாவத் பேசுறதுக்கு ஆள் இல்ல, 10 நாள் 3 நாள் முடிச்சவங்க யாரும் இல்ல என்ற காரணமே தான் பல வருஷங்களாக போகுது. இல்ல போன ஓல்சிலோன் மஷூராவுக்கு முந்தின ஓல்சிலோன் மஷூராவுல இதை பற்றி நிறைய பிசிறு பண்ணப்பட்டு அசாயங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. போன மஷூராவுல சில ஏரியாக்கள் அதிகரிப்பு இருந்துச்சு, சில ஏரியாக்கள்ல பலவீனங்கள். கண்ணியமானவர்களே, மௌலானா மலேசியாவோட நடந்த அந்த ஜோடுல இந்த வாராந்த தாலீமுடைய காப்புதாரிகள் பல நாடுகளுடைய காப்புதாரிகளை கேட்டா அதுல நிறைய புறப்பாடுகள் இருந்துச்சு. வீடு எத்தனை இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாராந்த தாலீம் இல்ல, மஹல்லா எத்தனை இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாராந்த தாலீமுடைய அதிகரிப்பு இல்ல சொன்னாங்க. இதுக்குள்ள காரணம் ஒன்றே ஒன்றுதான். நாம நினைக்கிறது வாராந்த தாலீமை பத்தி பிக்கர் பண்றது அது ஹல்காவுடைய ஏரியாவுடைய பொறுப்பு என்று, மஹல்லாவுடைய பொறுப்பு இல்ல, அது ஏரியா பொறுப்பாக்கட்டும், அது ஹல்கா பார்க்கட்டும் என்று ஒப்படைக்கின்றது. அதனாலதான் எங்களோட வாராந்த தாலீம் அதிகரிக்காமல் இருக்குது என்பதாக பல கதைகள் சொன்னார். கண்ணியமானவர்களே, எங்களோட மஹல்லாவுடைய மஷூரால ஒவ்வொரு நாளும் நாம் இதை பிக்ர் பண்ணணும். வாராந்த தாலீமை உருவாக்குறதுக்கு இந்த இடத்துல இன்னாருடைய வீடு பொருத்தமானதாக இருக்குது, அவர வீட்டில வாராந்த தாலீம் ஆரம்பிக்கிறதுக்கு யார் யார 3 நாள் அனுப்பலாம், பிறகு யார் யார 10 நாள் அனுப்பலாம், அதுக்குள்ள கவாய்ப்புகளை எப்படி பூர்த்தி செய்யலாம், நிபந்தனைகளை பூர்த்தி செய்வது நாங்க மஷூரால பிக்ர் பண்ணணும். அந்த வாராந்த தாலீம் ஆரம்பிக்கக்கூடிய வீடு அவரு 10 நாள் முடிச்சு கொள்ளும் என்பது கட்டாயம் இல்ல. தாவத்துக்கு சார்பான வீடாக இருந்தா போதும். மஹல்லால யாராவது 2 10 நாள் முடித்த பெண்கள் இருக்கிறாங்க, 3 நாள் முடித்த 3 பெண்கள் இருக்கிறாங்கடா மர்கஸுக்கு கடிதம் அனுப்பி அனுமதி எடுத்து வாராந்த தாலீம் ஆரம்பிக்கிறார். சில ஏரியாக்கள்ல போன ஜோருக்கும் போன மஷூராவுக்கும் இந்த கடைசியாக இருந்த மஷூராவுக்கும் இடையில 10 வாராந்த தாலீம் அதிகரிச்சிருக்கிறாங்க. சில ஏரியாவில் 8 வாராந்த தாலீம் அதிகரிச்சிருக்கிறாங்க. கால்புதாரியில சொல்லப்பட்டு. கண்ணியமான சகோதரர்களே, நாம் ஒரு காதல் பண்ணணும். எங்களோட மகனால யாருமே இல்லை என்று விட்டுட்டு அதனால வாராந்த தாலீம் அப்படியே விட்டுட்டுறதல்ல, அது ஆரம்பிக்கணும் 3 நாள் இருந்து. பிறகு அவர் எப்படி அதுக்கு பின்னால 10 நாள் அனுப்புறது, பிறகு அவர் எப்படி அங்க இருந்து 10 நாள் முடித்த 2 பேரை தயாரிக்கிறது. ஒரே நேரத்தில் பல வாராந்த தாலியங்களை ஒவ்வொரு மஹல்லாலும் உருவாக்கலாம். நாங்க சரியான பிக்ர் பண்ணினா, சரியான காதல் பண்ணினா அது கஷ்டம் இல்லை, அது சிரமம் இல்லை. மஷூராவுக்கு வரணும், அவர் மஷூராவில் உள்ளவராக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அவர் 3 நாளோட மட்டும்தான் இருக்கிறவரா இருக்கலாம். ஆனா அவரோட பேசி கதைச்சி எங்களோட வீட்டு பெண்களின் மூலமா அந்த வீட்டு பெண்ணை தஸ்கீல் பண்ணி எப்படியாவது நாங்க 3 நாளைக்கு வெளியாக்குறது, பிறகு 10 நாளைக்கு தயாராக்குறது. எங்களை ஒவ்வொரு மஹல்லாலையும் ஒரு எத்தனை வீடுகள் இருக்குது என்று பார்த்து எங்களுக்கு நிஜாமுதீன் சொன்னது 25 வீட்டுக்கு ஒரு தாலீம் ஆரம்பிக்கணும் என்று. குறைஞ்சது 30-40 வீட்டுக்கு கொண்டாவது நாங்கள் அதை பிரிச்சு நாம் இப்பொழுதிலிருந்து பிக்ர் பண்றது. எங்களோட மஹல்லாவுக்கு 3 தான் நடக்குது. ஆனா எங்களோட வீடுகளுடைய எண்ணிக்கையை பார்த்தா எங்களோட மஹல்லாவோட 8 நடக்கணும். இப்ப 8 உண்டாக்குறதுக்குள்ள பிக்கிற ஒவ்வொரு நாளும் மஷூராக முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ், பிக்ர் பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வான்.
அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களே, நாங்க 3 நாளுடைய 10 நாளுடைய சில்லாவுடைய இந்த வெளியாக அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகக்கூடிய வக்து 3 நாள். ஒவ்வொரு 3வது மாதமும் பெண்களோட 3 நாள் போறது, ஒவ்வொரு வருஷமும் 10 நாள் போறது, ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒருக்க சில்லா அல்லது 2 மாசம் வெளிநாட்டுக்காக வேண்டிய பெண்கள் அழைத்து கொண்டு போறது. அதுக்குள்ள நிபந்தனைகள் பூர்த்தியாக்கப்பட்டா நாம போகலாம். முந்தி நிறைய நிபந்தனைகள் இருந்துச்சு. பெண்களுடைய வேலை வளரணும், பித்னாக்கள் நிறைஞ்ச காலத்துல வீடுகள்ல இருந்து பித்னாக்கள் இல்லாமலாகணும் என்ற ஒரு கவலையில சில சலுகைகளை தந்திருக்கிறார். 3 மாதம் இந்த தர்த்தீப்படி போறது. இது இந்த உழைப்புடைய பெண்களுடைய உழைப்புடைய ஆரம்ப கட்டம். இது எல்கேஜி யூகேஜி போல என்பதாக சொன்னார். அசல் என்னன்னா, எப்ப தபாலா வருவதோ மஷூராவுடைய அடிப்படையில நாம அதிகமாக இல்லையா. நாங்க போன கிழமை 3 நாள் போயிட்டு வந்தோம். இந்த கிழமை 2 பேர் 3 பேர் தயாரா இருக்கிறாங்க புதியவங்க. ஆனா அவரை கொண்டு போறதுக்கு பழைய பெண்கள் யாரும் இல்லைன்னா நாம் ஏரியா பொறுப்புதாரிகளோட மசூரா பண்ணி இன்னொரு அடுத்த வாரமும் திரும்ப ஒரு 3 நாள் போகணும் என்றா 3 நாள் போறதுக்கு அனுமதி. 10 நாள் பழையவர் போயிட்டு வந்துட்டாரு. இப்ப வாராந்த தாலியும் ஆரம்பிக்கிறதுக்கு 2 பெண்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களை கூட்டிக் கொண்டு போறதுக்கு பழையவர்கள் இல்லை. நான் போயிட்டு வந்துட்டேன் போன மாதம் என்பதனால திரும்ப அடுத்த வருஷம் தான் நான் 10 நாள் போறதா? அப்ப அடுத்த வருஷம் தான் வாராந்த தாலியும் ஆரம்பிக்கிறதா? இல்ல, மஷூரா பண்ணி அனுமதியோட எனக்கு திரும்பவும் அவர்களோட இன்னொரு 10 நாள் போறதுக்கு அனுமதி இருக்குது மஷூராவுடைய அடிப்படை. தகாதா என்பது ஏன் ஆசைக்கு போறதல்ல, என் மனைவியுடைய ஆசைக்கு போறதல்ல. ஜமாத்துடைய சேவை தகாதா என்ற வாராந்த தாலியும் அதிகரிக்கணும். இது மாதிரி ஒரு சேவை இருந்தால்தான் அந்த தகாதா என்று. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இதே மாதிரி எனக்கு முந்தி 5 ஜோடி இருந்தாங்க. இப்ப 7 பெண்களும் 5 ஆண்களும் போறதுக்கு அனுமதி. முந்தி குமரு பிள்ளையோ அல்லது ஒரு தாயோ ஒருத்தரெல்லாம் கூட்டிக் கொண்டு போகிறேன் இருந்துச்சு. இப்ப 2 குமரு பிள்ளைகளோட நல்லா கூட்டிக் கொண்டு போகிறேன். ஒரே வீட்டிலிருந்து 2 பேரை கூட்டிக் கொண்டு போகிறோம். தாயையும் மகனையும் சேர்ந்தா கூட்டிக் கொண்டு போகிறோம். நிறைய சலுகைகள் தந்திருக்கிறாங்க. ஏனென்றா இந்த பெண்களுடைய உழைப்புல நிறைய மாற்றங்கள் வரும் என்பதற்காக. கற்பிணி பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு போக வரக்கூடிய எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு 10 நாளைக்கும் 3 நாளைக்கும் அனுமதி இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இதே மாதிரி இஸ்லாவுடைய 2 மாசத்துடைய தர்த்தீப்ல போனோம். ஆண்களுடைய ஜமாத்த இந்த வருஷம் நான் பெண்களுடைய ஜமாத்துல இல்லாதோ 2 மாசமோ போயிட்டு வந்தா இந்த 3வது வருஷத்தை பத்தி இப்பொழுதிலிருந்தே சிக்கல் பண்றது. சிலவங்க 3 நாள் ஜமாத் ஆண்களுடைய ஜமாத் பலகீனமாகிடும், வீணாகிடும், அந்த ஜமாத் போய்படாது, முக்கம்மலாகாது என்ற ஒரு காரணத்தை சொல்லி பெண்களுடைய ஜமாத்தை பிற்போடுறது இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, நாம இருந்தோ இல்லையோ அந்த ஆண்கள் ஜமாத் போகும். அதோட போறது அது 100 100. அதுக்காக வேண்டி எங்க பெண்களுடைய ஜமாத்துடைய அந்த தர்த்தீபை நாம் அடைக்கிறது. அதை எப்படி போகத்தானோ? கண்ணியமான சகோதரர்களே, இது மாதிரிதான் பெரிய வக்துகள். இந்த வருஷம் ஆண்களுடைய ஜமாத் மகந்தால ஜமாத் வந்து தயாராகிக்குது, அதனால நான் பெண்களுடைய ஜமாத்து போகலாம். இது ஒரு காரணம் அல்ல. பெண்களுடைய பெரிய வக்து போல கால வருஷமாக இருந்தால் அதுதான் முற்படுத்தப்படும். அது போல மேலதிகமாக 50 வக்து போறது என்பது அது மேலதிகமாக உள்ளது. கண்ணியமான சகோதரர்களே, இதே மாதிரி எங்களோட மஹல்லாக்களுக்கு நிறைய நாங்க ஜமாத்துகளை இஸ்திக்பால் பண்ணணும், உத்தரம் கொடுக்கணும், மஹல்லால தயாரிக்கப்படணும். பலவையான ஒவ்வொரு மஹல்லால 2 3 இஸ்தலங்கள் இருக்குது. ஜமாத் எல்லாம் அதுக்கேதான் பிரிச்சு போடுறது இல்ல. எங்களை பெரியார்கள் சொல்றாங்க, புதிய புதிய இஸ்தலங்களை நாங்க ஒவ்வொரு மஹல்லாலையும் தயாரித்து வைக்கணும். இதாமதீங்க சொன்னாங்க, நீங்க எப்படி உங்களுக்கு விரும்புறத மற்றவங்களுக்கு விரும்பாத வரைக்கும் முக்மீனாக மாட்டீங்களோ இதே மாதிரி உங்களுக்கு பெண்களுடைய ஜமாத்தை எடுக்க விருப்பம் அதை நீங்க மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கணும். அதை
சொன்னாங்க, இன்றைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று அமைக்கா, அதுல பலர்கள் பல மாதிரி காயப்படுறாங்க. அதுல யாரு உயிரோட போராடுறாங்களோ அவங்களுக்கு தான் முதலாவது ட்ரீட்மெண்ட் செய்யப்படும். யாருக்கு பெரிய காயம் இருக்குதோ அவங்களுக்கு தான் முதலாவது மருந்து செய்யப்படும். இத மாதிரி ஒவ்வொரு ஊடுகள்ல பாவங்கள் பிசினாக்கள் ஒவ்வொரு தரத்தில் இருக்குது. எந்த வீட்டுல பாவங்கள் நடந்திருக்குதோ, எந்த வீடு தீனுக்கு மிகவும் தூரமாக இருக்குதோ அந்த வீடெல்லாம் முதன்மைப்படுத்தணும், முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதாக. முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, எந்த வீட்டுல டிவி இருக்குதோ அங்க இஸ்லாம் கொடுக்கிறது இல்ல. அப்படி அல்ல, பாவத்துக்கு மேல பாவம் இருக்கலாம், அந்த வீடை நீங்க தேர்ந்தெடுங்க, அதை முற்படுத்துங்க. அந்த வீட்டில் உள்ள பிசினாக்கள், அந்த வீட்டில் உள்ள பாவங்கள், அந்த வீட்டில் உள்ள பெண்களிடத்துல பிள்ளைகளிடத்துல தீன் வாரத்துக்கு அந்த வீட்டுக்கு ஜமாத்து வரணும். 24 மனுஷியாளங்களும் அமல்கள் செய்யணும். அதனுடைய பழக்கத்தால அந்த வீடு தீனுக்கு சார்பான வீடாக மாறும். அதனால நாங்க இஸ்தலங்களை எங்களோட மகனால பல இஸ்தலங்களை நாங்க புதிய புதிய இஸ்தலங்களை நாங்க தயாரிக்கணும். இவரை 3 நாளோடு கடக்கிறது கஷ்டம். இந்த வீட்டுல நாளாந்த தாலீமை உருவாக்குறது இன்னும் உண்டாக்கப்படல. வாராந்த தாலீமுக்கு இந்த வீட்டுடைய பெண் இதுவரைக்கும் வரல, சிரமமாயிருக்கு. பல தடவை நாங்க முயற்சி செய்யறோம். லேசான வேலைதான் அந்த வீட்டுல எப்படியாவது ஒரு ஜமாத்தை நாங்க இருக்கிறது. அந்த ஜமாத்துக்கு இஸ்லாம் கொடுக்கிறது. அந்த பெண்ணும் வாராந்த தாலீமுக்கு வருவா, நாளாந்த தாலீம் ஆரம்பிப்பா. அந்த ஆணும் தீனுக்கு எனக்கு மஸ்ஜித் வார அம்மாவுக்கு உதவியாக இருப்பார். அதனாலதான் சொல்றாங்க, புதிய புதிய வீடுகள் தீனில் குறைவான அளவில் உள்ள வீடுகளை நீங்க முதன்மைப்படுத்துங்க. வேற எந்த நிபந்தனையும் இல்ல, 2 நிபந்தனை தான். ஒன்று ஹிஜாபு, கர்டன் மறைவான், யார் அந்நிய ஆண்கள் விளங்காத மாதிரி அந்த வீடு மறைக்கப்பட்டிருக்கணும். 2வது அந்த வீட்டுல எந்த ஒரு ஆணும் இருக்கக்கூடாது, எந்த ஆணும் இருக்கக்கூடாது. மறைவிடங்கள் மறைவாக மறைக்கப்பட்டிருக்கணும். இது 2 தான் நிபந்தனை. கண்ணியமானவர்களே, ஏதாவது குறைபாடுகள் இருந்தா அது போல ஜமாத் அதை நிவர்த்தி செய்யும். வீடு சின்னதாக இருக்குது, அவங்க தங்குறதுக்கு சரியா வசதி இல்ல, பைலட் வசதி சரியாக இல்ல, கமல் இல்ல, அல்லது ஆண்களுக்கு உட்கார்றதுக்கு பயான் செய்யறதுக்கு இடம் இல்ல, எல்லா காரணங்கள் இல்ல. அந்த வீட்டுல தீர்மானத்துக்கு என்ன செய்யணும் அதெல்லாம் நான் பார்ப்போம். வீடு சின்னதாக இருக்கலாம், பெரிதாக இருக்கலாம். வார ஜமாத்து தங்குறதுக்கு சின்ன சாதாரண இடங்கள் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அதோட கண்ணியமான சகோதரர்களே, நிறைய வீடுகள் இஸ்லாத்துக்கு பின்வாங்குறதுக்குள்ள பல காரணங்கள்ல ஒன்றுதான் அவங்களோட சாப்பாடு விஷயம், அவங்களோட டீ விஷயம். இதை யாரு பொறுப்பெடுக்கிறது? ஜமாத் எடுத்தா முழு பொறுப்பு நெகட தலையில வந்துடுமா? இல்ல கண்ணியமான சகோதரர்களே, ஒன்று மகல்லாவில் பழையவர்கள் அது விஷயமாக சிக்கல் பண்ணலாம், அல்லது போற ஜமாத் அவங்க அவங்களோட சாப்பாடு விஷயத்தை பார்த்துக் கொள்வாங்க. வீட்டுக்காரர்கள் அவங்க ஜமாத்தை எடுக்கிறதுடைய நோக்கமே அந்த ஜமாத்துடைய 24 மனுஷியால அமல்கள் அந்த வீட்டு பெண்கள் உட்கார அவங்க கிச்சன்ல இருந்து ஜமாத்துக்கு ஆக்கி போட்டு நல்ல வேலை, தீவுக்கு நல்ல வேலை. நாங்கள் இதை தெளிவாக புதிய புதிய இஸ்தலங்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களை தயாரித்தோம். கண்ணியமான சகோதரர்களே, இதே மாதிரி பெண்கள் 3 நாள் போறதுக்குள்ள நிபந்தனை ஆண்களுடைய ஜமாத்துல 2 மாதம் 3 நாள் பேசிருக்கணும். 3வது மாதம் அப்பதான் பழையவர்களுக்கு போகலாம். ஆனா முதல் தடவை பெண்களுடைய ஜமாத்துல போறா அந்த நிபந்தனை இல்ல, அப்படி ஒரு நிபந்தனை ஒன்று இல்ல. அவர்கள் 3 நாளே போகாதவர்களாக இருந்தாலும் முதல் தடவையாக போகலாம். அவன் முகம் கூட கூடிய பெண் இல்ல, ஆனா அவங்களை தஸ்கீர் பண்ணி அந்த 3 நாள் போற நேரத்துல முகம் மூட ஆரம்பிச்சு அது அப்படி தஸ்கீர் செய்து அவர்கள் 3 நாள் வந்தா இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கை பூரா முகத்தை மூடக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. தலைய மூட தயார், தலைமுடிகளை மறைக்க தயார் இல்லாத பெண்கள் ஒரு 3 நாள் போயிட்டு வந்ததோட முழு உடம்பையும் மறைக்க ஆரம்பிச்சுட்டான். எவ்வளவு காப்புதார்கள்! இதோட கண்ணியமான சகோதரர்களே, 6 மாதத்துக்கு ஒருக்க ஜோடுகள் வைக்க தெரியுகிறான். 6 மாதத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய ஜோடு இதனுடைய பிரதானமான நோக்கம் என்னன்னா 2 மாதத்துக்கு முன்னாலே மசூரா செஞ்சு இடத்தை நேரத்தை குறிப்பிட சொல்லியிருக்கிறான். திடீரென்று மசூரா பண்ணி ஒரு கிழமைக்கு முன்னால் அறிவிக்கிறதல்ல.
ஏன் 2 மாதத்துக்குள்ள முன்னால் என்றா ஜமாத்து அந்த நிகழ்ச்சியிலிருந்து அந்த ஜோடிலிருந்து நகலாக பெண்களுடைய ஜமாத்துல வெளியாகும். அங்க ரவானிகை செய்யப்பட்டு அங்கிருந்து 3 நாள் 10 நாள் சில்லா 2 மாதத்துடைய ஜமாத்துகள் வெளியாகணும். அதுக்காகத்தான் அங்க 2 மாதத்துக்கு முன்னால தஸ்கீர் செய்ய மசூரா செய்யலாம். கண்ணியமானவர்களே, அதுல நாங்க குறைஞ்சது என்ன செய்யணும்? பெருமளே சொன்னாங்க, அதான் பண்றதல்ல, இதற்காக வேண்டி வீடு வீடாக கஷ்டம் செஞ்சு ஒன்று நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துறது. அதுல இருந்து பெண்களுடைய ஜமாத்து அவங்களோட கட்சியுடைய அடிப்படையில வெளியாகிறதுக்கு நாங்க கஷ்டம் செய்யணும். கஷ்டம் செய்யப்படும் அந்த 6 மாதத்திலே ஜோடுக்காக ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண்கள் அவங்களோட கணக்குக்கு ஏற்ற மாதிரி வெளியாகிறதுக்கு கஷ்டம் செய்யப்படும். அதுல ஒரு அரை மணிக்கு நேரம் ஆண்கள் வேற பெண்கள் வேற தானியம் வாசிப்பாங்க. பிறகு இந்த பெண்களுடைய உழைப்பு சம்பந்தமான உசூல்களை பழையவர்களை வேலையோட ஈடுபடக்கூடியவர்களின் மூலமாக ஞாபகப்படுத்தப்படும். அதோட சாப்பாட்டுடைய நேரமோ தொழுகையுடைய நேரமோ இடையில வராத மாதிரி அந்த நேரத்தை நாம மசூரா பண்ணிக்கொள்றோம். கடைசியாக நல்ல பெண்களுடைய உழைப்புல முதிர்ச்சியான அனுபவம் உள்ள நீங்களுடைய சிக்கலுள்ள பழையவற்றை மூலமாக நாங்க தஸ்கீலுடைய பயான் செய்யப்படும். அதுல வெட்கம் வரக்கூடிய மாதிரியான பேச்சுகள் பேசக்கூடாது. சிரிப்பு வரக்கூடிய ஜோக்கு மாதிரியான பேச்சுகள் வரதில்ல. அதுல என்ன செல்லணும்? ஒரு உலகத்துல தீன் எவ்வளவு பலவீனமாக இருக்குது, தீனுடைய எவ்வளவு பெரிய சகாதா இருக்குது, இதை சொல்லணும். இதை சொல்லி தஸ்கீல் செய்யப்படும். சஹாபி பெண்மணிகள் தீனுக்காக எவ்வளவு தியாகங்கள் செஞ்சாங்க என்ற விடயங்களை சொல்லி அந்த பெண்கள் தஸ்கீல் செய்யப்படும். கண்ணியமான சகோதரர்களே, தஸ்கீல்ல 3 நாளுக்குள் ஒரு ஜமாத் ஒரு குரூப்பாக, 10 நாள் ஒரு குரூப்பாக, இல்ல 2 மாதத்துக்கு ஒரு குரூப்பாக இருந்து அவங்க அடுத்த கட்டத்திலே தஸ்கீல் செய்யப்படணும். இதே போல கண்ணியமான சகோதரர்களே, வரக்கூடிய ஜமாத்துகள் எங்களோட மகல்லாக்களுக்கு வந்தா வெறும் அந்த இத்தலக்காரர்களுடைய பொறுப்பை நாங்கள் விட்டுன்றதல்ல, மாறாக முழு மகல்லாவுடைய கார்கூன்களும் அந்த ஜமாத்துக்கு நுஸ்ரத்தாக இருக்கிறது, அந்த இத்தலக்காரர்களுக்கு நுஸ்ரத்தாக இருக்கிறதுக்கு முயற்சி. இந்த அடிப்படையில ஆண்களுடைய மகாமிய அமால்கள் அல்லாவுடைய பாதையில் ஆண்களுடைய ஜமாத்துல வெளியாகிறத போல பெண்களுடைய வீட்டுடைய அமால்கள் வாராந்த அமால்களை போல பெண்களுடைய ஜமாத்தில் அல்லாவுடைய பாதையில வெளியாகிறதுக்கு நாங்கள் எல்லாரும் உறுதியாக முயற்சி வச்சுக்கொள்வோமா? அல்லாஹ் என்ன விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ அமல் செய்ய